கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் இந்த பேரம் பேசுகிறதையே பெருமையாக பேசுகிற உலகத்திலேயே ஒரு சிறந்த அரசியல்வாதி பிரேமலதா. கேப்டனினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது, திமுகவை விரட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காலம் முழுக்க உழைத்த விஜயகாந்த் அவர்களை அவமதிக்கிற மாதிரி இருக்குது இந்த கூட்டணி இணைவு. கூட்டணி மேலே நாங்கள் அக்கறை இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறது ஒரு வகையில் சரியாக கூட இருக்கல. நாங்கள் ஏன்னா நாங்கள் கூட்டணி எதிர்பார்த்து இல்லை அல்லது கூட்டணியை நம்பி நாங்கள் களத்துக்கு போகலை. மகனுக்கு பதவி கிடைக்குமா, தம்பிக்கு பதவி கிடைக்குமா, எனக்கு பதவி கிடைக்குமான்ற வகையான வாரிசு அடிப்படையில் என்கிற கட்சிகள் அப்படி தான் இருக்கும். அதனால் அவங்க ஏற்கனவே திமுக வாரிசு கட்சி, அந்த கட்சியோட ஒரு வாரிசு உரிமை கோருகின்ற கட்சி போய் சேர்றதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. விஜய பிரபாகரனுக்கு எல்லா செலவும் பண்ணது ராஜேந்திர பாலாஜி. ராஜேந்திர பாலாஜி களத்தில் நின்று அதிமுக தொண்டர்கள் அங்கே இருந்ததுனால அவர் ஒரு பேசுபொருளாக உருவாக்கப்பட்டார். இது இன்னைக்கு எடுத்த முடிவில் அவங்க எப்போ ஆண்டாளர் கல்லூரியை ஏவா வேலுக்கு விற்றாங்களோ, ஆட்களுக்கு விற்றாங்களோ, எப்போ கேப்டன் டிவியை கைமாற்றினாங்களோ அப்போவே திமுக கிட்ட எல்லாத்தையும் கைமாற்றிட்டாங்க. இப்போ கடைசியாக கட்சியும் கைமாற்றிருக்காங்க. அவ்வளோதான். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திருமிகு ஆவடிக்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். இன்னைக்கு தேமுதிக திமுகவோட கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. பிரேமலதா அவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு. தொகுதிகள் பங்கீடு பற்றி இன்னும் முழுமையான தகவல்கள் இல்லை. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவங்க சொன்னது போல் அவங்களுக்கு தொகுதிகளை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்போ அது நிறைவேறி போச்சு, அவங்க போயிட்டாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கலைங்களா? இல்லை, எங்களுக்கு பின்னடைவு இல்லை. நாங்கள் அவங்கள எதிர்பார்த்துருந்தா அவங்க எப்போவோ அவங்கள அடைச்சிருப்போம் அல்லது ஏதாவது ஒன்று இருப்போம். அவங்க கடந்த காலத்தில் எங்களோட கூட்டணியில் வந்தாங்க. அதனால் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவங்க வரல. அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து எங்கள் கூட்டணியாக அமைச்சு நாங்கள் தேர்தல் வேலையை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் ஏறத்தாழ 185 தொகுதிகளில் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டோம். அடுத்து நாளைக்கு மறுநாள்லேருந்து அடுத்த கட்ட பிரச்சாரத்தையே தொடங்கிட்டார். அவர் இந்த தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ளே 234 தொகுதிகள்லையும் மக்களை சந்திக்கிற அந்த அவருடைய எழுச்சி பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எங்களுக்கு எந்த பின்னடையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் தேர்தல் களத்தில் அரசியல் ரீதியாக சந்திக்க வேண்டிய அணுகுமுறையோடு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பாஜக சொல்லியிருக்குது, கேப்டனினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது, திமுகவை விரட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காலம் முழுக்க உழைத்த விஜயகாந்த் அவர்களை அவமதிக்கிற மாதிரி இருக்குது இந்த கூட்டணி இணைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. அதை ஏன் சொல்லணும்? இல்லை, அது பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு சொல்லணும், ஏன் சொல்லணும்? இல்லை, கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சொல்லணுன்றதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு கொள்கை கூட்டணி இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கையை அவங்க ஏற்றுக்க போகிறதில்ல. அவங்களுடைய கொள்கை திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஒவ்வொரு கட்சியும் இவங்க எந்த வகையில் போய் அவங்கள அணுகுனாங்க, அவங்க என்ன இவங்ககிட்ட பேசுனாங்க, இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க என்ன சொன்னாங்கன்றதுலாம் அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு அவங்க எல்லா கட்சியோடும் போய் பேசியிருக்காங்க. அதனால் எந்த கட்சியோட போய் இவங்க என்ன பேசுனாங்களோ கடைசியில் பேசுறதுக்கு மாறாக அவங்க நடக்க சொல்ல அவங்க அதை எதிர்வினை ஆட்டுறாங்க. அதில் நாங்கள் என்ன கருத்து சொல்ல வேண்டியிருக்கு? எங்களுடைய அனுபவத்தை வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியுமே ஒழிய மற்ற கட்சிகளோட அவங்க என்ன அணுகுமுறையை கடைபிடிக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்களுடைய கடந்த கால அல்லது செயல்பாடுகள், இன்றைய செயல்பாடுகளை ஒட்டி தான் அது கருத்து இருக்கும். அந்த வகையில் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. அதிமுக தன்னுடைய கூட்டணி மேலே கொஞ்சம் அக்கறை இல்லாத மாதிரி இருக்குதோ? இல்லை, கூட்டணி மேலே நாங்கள் அக்கறை இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறது ஒரு வகையில் சரியாக கூட இருக்கல. நாங்கள் ஏன்னா நாங்கள் கூட்டணி எதிர்பார்த்து இல்லை அல்லது கூட்டணியை நம்பி நாங்கள் களத்துக்கு போகலை. எங்கள் தேர்தல் பணி மட்டும் இல்லை, கட்சி பணி எல்லாமே நாங்கள் எங்கள் சொந்த பலத்தில் தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம். அடுத்தவங்க நம்மளை தூக்கி தோளில் சுமப்பாங்கன்றதுக்காக எந்த காலத்துலேயும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி, புரட்சித் தலைவி அம்மா காலத்துலேயும் சரி, இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துலேயும் சரி,
எங்கள் கட்சியினுடைய பலத்தை, எங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பை நம்பி தான் நாங்கள் வந்து பயணப்படுறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பின் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக தான் கட்சி ஒரு முடிவு எடுக்குதே தவிர, கூடுதலாக கூட்டணி வர்றது நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு தேர்தல் களம் என்பது கூட்டணிகள் அடிப்படையில் மக்களுடைய பார்வையும் ஊடகங்களுடைய செய்திகளும் அவங்க கூட்டணியில் அத்தனை பேர் இருக்காங்க, இவங்க கூட்டணியில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு அதை வந்து ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அரசியல் களம் கையாளுறதுனால இப்போ நாங்கள் கூட்டணி சேராதே எங்களுக்கு ஒரு மைனஸ்ன்ற மாதிரி மற்றவங்க. இப்போ திமுக என்ன சொல்றாங்க, இல்ல தனித்து நின்று ஜெயிக்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு அந்த வாக்குகள் இருக்கிறதா? இருங்க, அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய நிலைப்பாடு இது. எங்களுக்கு திமுகவுக்கு பலம் இல்லை, எங்களுக்கு கூட்டணி பலமான கூட்டணி, அந்த பலம் வந்து கூட்டணி பலமான கூட்டணி அதிமுகவுக்கு இல்லைன்றதான் கடந்த காலில் பேசு பொருளாக இருந்தது. ஊடகங்கள் அதையே ஒரு விவாத பொருளாகவும் மாற்றி வச்சுருந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சி தனியாக நின்று தேர்தல் கடத்தை சந்தித்தது அதிமுக மட்டும்தான். புரட்சி தலைவி அம்மா காலத்தில் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இரண்டிலுமே நாங்கள் தனித்து நின்று எங்களுடைய பலத்தை காட்டியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு இப்போ இந்த தேர்தலில் கூட நாங்கள் தனியாக அரசு களம் காண்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதுக்குரிய அடிப்படைகள் இன்றைக்கும் 234 தொகுதிகளும் போட்டியிடுவதற்குரிய வேட்பாளர் விருப்ப மனுக்கெல்லாம் பெற்று வச்சுருக்கோம். அது பரிசீலனைலாம் செஞ்சு வச்சுருக்கோம். அது இல்லை, இன்றைக்கி நினச்சாலும் தனியாக 234 தொகுதியில் போட்டியிட முடியும். ஆனால் மற்ற கட்சிகள் அதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்றது எங்களுடைய அரசியல் எதிரிகள் எந்த வகையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களோ அதற்கு நிகரான ஆயுதத்தை பயன்படுத்துறது தான் ஒரு தேர்தல் அணுகுமுறை போர் தந்திரமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து கூட்டணியை இப்போ மற்றவங்க இவங்க கூட கூட்டணி யாருமே வர மாட்டேன்றாங்க, இவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்ற ஒரு பேசுபொருள் இன்றைக்கி அரசியலில் இருக்கா இல்லையா? அதனால் நாங்கள் வந்து அதை அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு அது பலகீனமாக இல்லைன்னாலும், ஆனால் அரசியலில் ஒரு பின்னடைவாக இன்னைக்கு பார்க்கப்படுது. அதனால் கூட்டணி அமைச்சிருக்கோம். அந்த கூட்டணியை அதனால் அதுக்காக நாங்கள் கூட்டணிகள் எங்களை நம்பி கூட்டணியில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு உரிய வாய்ப்பையும் மரியாதையும் சிறப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். அதே மாதிரி அதுக்காக எங்களை அவங்க விருப்பம், அவங்க நாங்கள் தோளில் தூக்கி சுமந்து கொண்டு போய் உட்கார வச்சா அவங்க எங்கள் கழுத்தை பிடிப்பாங்க, காதை கடிப்பாங்கன்னா அப்படிப்பட்டவங்கள நாங்கள் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவங்களுக்கு என்ன தகுதிக்கு என்னவோ தர முடியுமோ அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லிடுறோம். அதான் ஒரு சிலர் வந்து தேர்தலையை வந்து ஒரு வியாபாரமாக கட்சி நடத்துகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அது தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில் நிறைய கட்சிகள் இருக்குது. அது பெரும்பாலும் அந்த கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா வாரிசு அடிப்படையில் இயங்குகின்ற கட்சிகளாக தான் இருக்கும். ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலோ அல்லது கொள்கை அடிப்படையிலோ, இன்னும் சொல்ல போனால் மக்களுடைய பிரச்சனைகள் அடிப்படையிலோ அல்லது மக்களுடைய தேவைகள் அடிப்படையிலோ, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்வதற்காக கட்சி நடத்துறதை விட தன்னுடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு கட்சி நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. அந்த பட்டியலில் சேர்ந்த கட்சிகள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்னுடைய மகனுக்கு பதவி கிடைக்குமா, தம்பிக்கு பதவி கிடைக்குமா, எனக்கு பதவி கிடைக்குமான்ற வகையான இந்த வாரிசு அடிப்படையில் என்கிற கட்சிகள் அப்படி தான் இருக்கும். அதனால் அவங்க ஏற்கனவே திமுக வந்து வாரிசு கட்சி, அந்த கட்சியோட ஒரு வாரிசு உரிமை கோருகின்ற கட்சி போய் சேர்றதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அதனால் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்க சொல்ல ஒரு பரந்த நோக்கம், பொது நோக்கம் அவருக்கு இருந்திருக்கும். அதனால் அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் நடத்தினார். இன்றைக்கி அந்த நோக்கத்திலேருந்து இவங்க மாறி விஜயகாந்துக்கு பிறகு இன்றைக்கி பிரேமலதா வந்து அவங்க தம்பி சுதீஷ்க்கு வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர் பெற்று தரணும், அவங்க மகனை வந்து பதவி கொண்டு வரணும், அவங்க ஒரு பதவி கோரணுன்ற அதிமுகலே அதை டிமாண்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அவங்க ராஜ்யசபா சீட்டுக்கு அவங்க வேணும். அவங்க அதான் நான் சொல்லி முடிச்சிடுறேன்.
அப்படின்ற எண்ணம் இருக்க சொல்ல அதையே அவங்க கொள்கையாக மாற்றிக்கிட்டதுக்கு பிறகு அந்த கொள்கை வழியை சேர்ற கட்சியோட தானே கூட்டணி சேர்ந்தால் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறும், இலக்கு ஒன்றா இருக்கும், ஒரே ஆயுதத்தை பயன்படுத்த முடியும். அதனால் அங்கே போயிருக்காங்க. நீங்கள் கேட்டது வந்து ஒரு கட்சியோடு நாங்கள் சேர சொல்ல அந்த கட்சிக்கு உரிய வாய்ப்புகள் தரோம். அந்த வாய்ப்புகள் வந்து அவங்க தொண்டருக்கு கொடுக்குறாங்களா அல்லது உறவுகளுக்கு கொடுக்குறாங்களான்றது அந்த கட்சியில் முடிவு பண்ணோம். நாங்கள் போய் உங்கள் தம்பிக்கு சீட்டுன்னு கொடுக்கல, தேமுதிகவுக்கு சீட்டுன்னு தான் கொடுத்தோம். அவங்க அதை வந்து என் தம்பிக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம், அதுதான். ஓகே. அதனால் எங்ககிட்ட எந்த இதுவும் இல்லை. நாங்கள் அதுதான் இன்றைக்கி நான் வெளிப்படையாக தேமுதிகவை ஏற்கனவே நான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்க சொல்லி அவங்களுடைய அறிக்கைகள் வர சொல்லி நான் விமர்சித்திருக்கேன். எனக்கு ஒன்றும் எந்த தயக்கமும் இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தேமுதிகவில் இருக்கிற யாரோ ஒரு 4 தொண்டர்கள் எம்எல்ஏ ஆகணுன்றது அவங்க நோக்கம் இல்லை. அவங்களுடைய தம்பிக்கு பதவி வரணும், அவங்களுக்கு பதவி வரணும், அவங்க பையனுக்கு பதவி வரணும். இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒரு 8 இடத்துல அதிமுகவோட சேர்ந்து ஒரு இடத்துல 8 இடத்துல போட்டியிடுறாங்கன்னா 8 இடத்துலையும் போட்டியிட்டு அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது அவங்க நோக்கமாக இருந்ததே இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 5 இடங்களில் போட்டியிட்ட போது அதை நாங்கள் அனுபவ ரீதியாக நான் பார்த்தேன். ஏற்கனவே அவங்களுடைய நோக்கம் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த போன தேர்தலில் நாங்கள் பார்த்தோம். அதில் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறுத்துகிறாங்க, சட்டமன்றத்தில் நிறுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய வாய்ப்புகள் என்னன்றதை பார்க்கணும். அவங்கள இவங்க வேட்பாளர் நிறுத்துகிறாங்க, அவங்க கட்சிக்கு உழைச்சிருக்காங்க அல்லது அவங்க விஜயகாந்த் காலத்திலேருந்து அவங்க கட்சியில் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்காங்கன்றது நிறுத்திட்டு அவங்களுக்கு அந்த செலவழிக்கிற தொகையை கூட என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கிட்டு இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ரோலில் தன்னந்தனியாக நிற்பாங்க. நாங்கள் இவங்களுக்கும் எங்கள் கட்சி செலவு பண்ணி அதுக்கு பிறகு அவங்க நிற்க சொல்ல தேர்தலில் வந்து தேர்தல் காலத்தில் நாங்கள் மோதிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்களுடைய வேட்பாளரை கூட்டணி வேட்பாளர் ஒருத்தர் வெளியே நடக்கவே முடியாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாருன்னா எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் இன்னொரு செலவு பண்ணி அதனால தான் பெரும்பாலும் ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க விஜய் பிரபாகரனுக்கு ஓட்டணும். விஜய் பிரபாகரனுக்கு எல்லா செலவும் பண்ணது ராஜேந்திர பாலாஜி. ராஜேந்திர பாலாஜி களத்தில் நின்று அதிமுக தொண்டர்கள் அங்கே இருந்ததுனால அவர் ஒரு பேசுபொருளாக உருவாக்கப்பட்டார். ஆனால் அந்த விஜய் பிரபாகரனுக்கு கொடுத்த அழுத்தம் அல்லது முக்கியத்துவம் அந்த கட்சியில் போட்டிட்ட 4 பேருக்கு இவங்க கொடுக்காதனால அவங்க பேசுபொருளாகவே இன்றைக்கி இல்லை. அவங்க பலகீனமான வேட்பாளராக மாற்றப்பட்டாங்க. அது கடைசி நேரத்தில் அதிமுக தலையிட்டு நாங்கள் பூத்தில் ஆட்கள் உட்கார வைக்கிறதுலேருந்து எல்லாத்துலையும் அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சதுனால, எங்கள் கட்சி செஞ்சதுனால அந்த வாக்காவது கிடைச்சிது. அதனால் அவங்க அனுபவ ரீதியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது இங்கேருந்து 20 சீட்டு வாங்கினாங்கன்னா அவங்க கேட்டாங்க 40 கேட்டாங்க 30 கேட்டாங்க, அது இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்கன்னுவாங்க, எதையாவது சொல்லுவாங்க. ஆனால் இந்த சீட்டுக்கு எதிரிகிட்டையும் துட்டு வாங்கிடுவாங்க. எழுதி இங்கே டம்மி கேண்டட்டை போட்டு அவங்க வந்து எழுந்து நடக்கவே முடியாமல் செலவழிக்க முடியாமல் அவங்களுக்கு தொங்கலில் விட்டுட்டு இவங்க அங்கே காசை வச்சுக்கிட்டு எங்கள் எதிர்கூட்டணியை திமுகவை ஜெயிக்க வச்சுருவாங்க. அதுதான் அவங்க நோக்கம். அப்போ என்ன ஆகுது, அதிமுகவை பலகீனப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எதிர்ப்பை வந்து எதிர்ப்பு வேட்பாளர் வெற்றி பெற வைக்கிறது அவங்க நோக்கம். ஆக இவங்களுக்கு என்ன பலன் நீங்கள் கேட்பீங்க? அவங்க கட்சி வேட்பாளர் அவங்க ஏன் பலகீனப்படுத்துகிறாங்க? அவங்களுக்கு என்னன்னா, யாரோ 10 பேர் வெற்றி பெற்று அவங்க சட்டமன்ற உறுப்பினராகி நாளைக்கு பாண்டியராஜன் மாதிரி அந்த திமுகவில் பிரச்சார செயலாளர் இருக்கிறார் ஈரோடு சந்திரகுமார் போல இவங்க யார்கிட்டயோ போயிடுவாங்க, நம்மக்கிட்ட நிற்க மாட்டாங்க. இவங்களை எதுக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்கணும்? அதனால் அவங்க நோக்கம் ராஜ்யசபை உறுப்பினர் மீதி எடை, அந்த எடை எங்கே தூக்கலாக இருந்ததோ அங்கே போயிருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு அவங்கள எடை போட்டு வாங்குகிற அளவுக்கு நாங்கள் வந்து பலகீனமாக இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை, அது ஜனநாயகமும் இல்லை. அதனால் நான் வாங்கலை. 2வது
இது இன்னைக்கு எடுத்த முடிவில்லை. அவங்க எப்போ ஆண்டாளர் கல்லூரியை ஏவா வேலுக்கு விற்றாங்களோ, ஆட்களுக்கு விற்றாங்களோ, எப்போ கேப்டன் டிவியை கைமாற்றினாங்களோ அப்போவே திமுக கிட்ட எல்லாத்தையும் கைமாற்றிட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து கட்சியும் கைமாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஆனா இந்த கூட்டணியில ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் சேரணும்னு ஆசைப்பட்டதா சொல்றாங்களே சார். அவங்க சேரணும்னு ஆசைப்பட்டது உண்மையா இல்லையான்றதை விட அதனுடைய நோக்கம் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். நாங்கள் விஜயகாந்த் அவர்கள் இருந்த போதே அந்த கூட்டணி விஜயகாந்த் இருந்தபோது நிலைமை வேறங்க. அவருடைய நிலைமை வந்து அவர் எந்த காலத்திலும் திமுகவை ஏற்றுக்கிட்டதில்லை. அவர் கட்சி ஆரம்பித்தது அதிமுகவோட சேர்ந்து தான் எதிர்கட்சி தலைவரானார். அதுக்கு பிறகு அவர் சில நேரங்களில் முரண்பட்ட கலைஞர் அவர்களோடு அவருக்கு ஒரு நல்ல நல்ல இடமா இதுதான் பார்த்தாரு. ஆனால் தொடர்ந்து இந்த அரசியல் நடத்த அவர் வந்து மக்களுக்காக, தொண்டர்களுக்காக, இன்னும் சொல்ல போனால் பொதுவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவுகின்ற குணத்தோடு அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். அதனால் அவர் வந்து ஒரு மக்களை நினச்சி அவர் எல்லாத்தையும் செஞ்சார். அவங்களுக்காக முடிவுகள் எடுக்கப்பட்டது. கூட்டணிகள் இருந்தாலும் போட்டியிடுறது இருந்தாலும் அவருடைய முடிவாக இருந்தது. ஆனால் அவருடைய செயலிழந்த தன்மைக்கு பிறகு அது எப்போ பிரேமலதா கைக்கு போச்சோ அதுலேருந்து இப்படி தான் இருக்குது. இவங்க வந்து எடை போட்டு பார்த்து இவங்க ஒரு பெரிய எடையை தூக்கிட்டு வருவாங்க, அவங்க தம்பி ஒரு எடையை தூக்கிட்டு வருவார், 2 பேரும் எடை போடுவாங்க. நீங்கள் ஒன்று வேணாம், 2021 தேர்தலில் நடந்தது. இங்கே பேசிக்கிட்டே போய் துரைமுருகன் கூட பேசி அவர் ரிப்போர்ட்டர்லாம் கூப்பிட்டு அதை வீடியோ எடுத்து வெளியே போட்டதுனால அப்புறம் வேறு வழியே இல்லாமல் போய் மூன்றாவது அணின்ட்டு டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் இந்த பேரம் பேசுகிறதையே பெருமையாக பேசுகிற உலகத்திலேயே ஒரு சிறந்த அரசியல்வாதி இப்போ பிரேமலதா. அவங்க பேரம் பேசுறதுக்கு ஆமாம் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் முடிவு சொல்லுவோம். இல்லை அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு மதிப்பு கிடைக்குது, இல்லை சீட்டுகள் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. மதிப்பு கிடைக்குதுன்றதுக்கு எடுத்துக்கு போகிறது தப்பே இல்லை. ஆனால் எப்போ மதிப்பு கிடைக்கணும்னா மக்களுக்காக உழைக்கணும், மக்கள் பிரச்சனையை பேசணும், மக்களுக்காக போராடணும், தன்னுடைய கொள்கை என்னன்றதை சொல்லணும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஸ்டாலின் நல்ல ஆட்சி பண்ணுறாருன்னுவாங்க, ஒரு நாளைக்கு அண்ணன் எடப்பாடியாரை போல் ஆள் இல்லைன்றாங்க. அப்போ இந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா காரணம் இவங்க 2 பேர்கிட்டையும் பேரம் பேசுறதுனால எந்த சைடு ஒரு நாளைக்கு பத்திரிகைலாம் எழுதுறீங்க இவங்க வந்து அதிமுக கூட போவாங்கன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட மத்திய அமைச்சரோட பேசுகிறாங்க, ஐஎன்டிஏ கூட்டணியில் சேர்ந்து அதிமுக தலைமை ஏற்றுப்பாங்கன்றீங்க. இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, ஏவா வேலு பார்த்தாரு ஸ்டாலின் தலைமையில் இருக்க கூட்டணியில் போகிறாங்கன்றாங்க. இன்னொரு நாள் பார்த்தா விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வந்து விஜயகாந்தினுடைய ஃபாலோயர்ன்றதுனால அதை விரும்புகிறாங்க. இந்த ஒரு கட்சிங்க இப்போது அதிமுகவும் சரி இல்லை திமுகவும் சரி, எந்த நிலையிலையும் நாங்கள் திமுகவோட சேருவோன்னு யாராவது பத்திரிகையில் எழுத முடியுமா? அவங்க அதிமுகவோட கூட்டு சேருவாங்கன்னு எழுத முடியுமா? அப்போது அவங்களுடைய எங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் யாருன்றதை காட்டணுன்ற மட்டத்தில் எங்களுடைய எதிரி யாருன்னு, யாரை எதிர்த்து நாங்கள் களத்தில் இருக்கிறோன்னு, இவங்க யாரை எதிர்த்து களத்தில் நிற்கிறேன்னு சொல்லாமல் நான் இங்கேயும் பேசுவோம் அங்கேயும் பேசுவோம்னா இது என்ன கொள்கை? ஒன்று அவங்க சரியானவங்கன்னா அவங்க தலைமை ஏற்றுனா அப்போ தான் தொண்டர்கள் அதற்குரிய பக்குவத்துக்கு வருவாங்க. நீங்கள் அதிமுக தலைமைன்னா அதிமுக கூட வந்தால் தான் தொண்டர்கள். நீங்கள் இவங்க எனக்கு யார் மதிப்பு தராங்களோ அவங்க தான் நல்லவங்கன்னு சொல்கிறது என்ன கொள்கை? எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு மதிப்பு தந்தால் அவங்க சிறந்தவங்க, அவங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்கல, நீங்கள் கேட்ட எடைக்கு குறைய வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க கெட்டவங்களா? மதிப்புன்றது என்ன? ஒரு மனிதனுடைய செயல்லிருந்து கிடைக்கிறது தான் மதிப்பு. அவங்களுடைய நோக்கம் எது வேணா இருக்கலாம், அவருடைய நடத்தை எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் மற்றவங்க பார்வையில் அவங்க நடத்தை மதிப்பிடுகின்ற போது தான் அந்த மரியாதை கிடைக்கும். அதை விட்டுட்டு என்னுடைய மதிப்பு தரவங்களை நான் கூட்டு சேருவேன்னா, அதாவது இவங்க தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது மட்டும் இல்லை,
மற்ற கட்சிகளை ஏமாற்ற நினைச்சாங்க. அதனால இன்னைக்கு ஏமாந்து போயிருக்காங்க. அது ஏமாந்து போயிருக்காங்கன்னா அவங்க பொருளாதார ரீதியில் ஏமாறல, அவங்க தம்பியை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிற கனவுலேருந்து அவங்க ஏமாறலை. ஆனால் தொண்டர்களை ஏமாற்றிட்டு இன்றைக்கி தொண்டர்களை நடுத்தருவாகிட்டு இன்றைக்கி சும்மா ஒரு 7-8 இடம் வாங்குவாங்க, அவங்கள நிறுத்த வச்சுட்டு ரோடில் விட்டு இவங்க வேணா வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.